பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மழைக்காலங்களில் ஏற்படுற சளி தொல்லை, இருமல் தொல்லை இது எதுவுமே இருக்காது. அதே சமயம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இந்த குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2-3 நாள் வரை இந்த குழம்பு கெட்டு போகாது. இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். வெறும் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இந்த குழம்புல மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி பச்சரிசி, புழுங்கல் அரிசி எது வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதோட ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதில் மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் காஞ்ச மிளகா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு வறுத்துக்கோங்க. இதில் நாம் சீரகம் சேர்க்கலை. சீரகம் மட்டும் இதெல்லாம் கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம கடைசியாக சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் வறுப்பட்டுருச்சு. ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் சீக்கிரமாக வறுப்பட்டுரும். நீங்கள் அதை ஆரம்பத்திலே போட்டிங்க அப்படின்னா அது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மற்ற பொருளெல்லாம் ஓரளவு வறுப்பட்டதுக்கப்புறமா கடைசியாக சீரகம் போட்டு வறுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். தேங்காயோட பச்சை தன்மை மாதிரி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கூட கொஞ்ச நாள் குழம்ப வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பவுடர் பண்ணியாச்சு. ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் கொஞ்சம் அதிகமான அளவில் பண்ணி வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்பப்போ தேவையோ அந்த நேரத்துக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக அந்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை 2-2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோடவே ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா போடும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா போட்டுக்கோங்க. மசாலா போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ உடனே நீங்கள் இதை அடுப்பில் இருந்து இறக்கிடக்கூடாது. திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வர நீங்கள் கலந்து விட்டு கொதிக்க விடணும். இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் நல்லா கொதிக்க விட்டால் தான் இதில் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வேகும். அப்போ தான் நம்ம இதை கொஞ்ச நாள் வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இப்போ இந்த குழம்ப கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க.
இதை நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 நாள் கூட அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் வெல்லம் சேர்த்துக்குவீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா சுட சுட சாதத்தில் இந்த குழம்புலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு நல்லா கலந்துட்டு அப்பளத்தை மட்டும் சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்டிங்கனாலே போதும். அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நல்ல க்ளீனான ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.